பரவலா எல்லாருமே சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறாரு. அவர் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயந்து போறாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தைரியமா கூட்டணி முறிவை அறிவிச்சிருக்காங்களே. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன் அறிவிச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? யாரும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறாங்க. அப்ப பயந்து தானே போறாரு, அடிமையா தானே போறாரு. இப்ப கூட வந்து நீங்க அதாவது உள்ளுக்கே வந்து 2, 3 பிரிவு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தனி ஒரு மனிதர் அல்ல, தனி ஒரு ஆளுமை உள்ளவர் அல்ல. அவர் வந்து ஒரு 10 தலை ராவணன் போல தான் பின்னாடி ஒரு 10 பேர் கொண்ட குழுக்களை வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து தன்னிச்சையா எந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தைரியம் கிடையாது. அதுக்குடைய அங்கீகாரம் யாரும் கொடுக்கல. இந்த பொதுக்குழுன்னு பேர்லயே வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு இன்னொருத்தர் தேர்ந்தெடுத்து பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டு இதே பழனிசாமியை கலத்தி விட்டுறலாம். அதனால அந்த பயத்திலேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு.